குழம்புங்க. ஓகே, இந்த கரண்டியில் அப்படின்னா கருகருப்பு ஒரு அரை கரண்டி போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், சின்ன வெங்காயம் நான் 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சிப்ஸை நடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பூண்டு எடுத்து இந்த மாதிரி சிப்ஸை வெட்டிட்டேன். 7 பூண்டு எடுத்து இஞ்சி இந்த மாதிரி பொருட்கள் நறுக்கிக்குங்க. ஒரு இந்த மாதிரி கரண்டியில் இஞ்சி ஒரு அளவு பேர் போடுறேன். அரை கரண்டி இஞ்சி போட்டுக்குங்க. பச்சை மிளகா நான் வந்து 3 மிளகா எடுத்து இந்த மாதிரி நல்லா வெட்டிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2 மிளகா எடுத்து இது மாதிரி 3 மிளகா தான் இருக்கும். இது பொறுத்த வெட்டிக்குங்க. நல்லா வதக்கிட்டு பட்டை மிளகாய் தூள் இதில் ஒரு கரண்டி போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் இதில் அரை கரண்டி. தக்காளி பழம் நான் 5 பழம் எடுத்து நல்ல பெரிய பழமாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். தக்காளி பழம் நல்லா கிளறுங்க. அரை ஜக் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா தின்னுங்க. அரை ஜக் தண்ணி ஊற்றி நல்லா கொலைய விடுங்க தக்காளி பழத்தை. தயிர் இந்த தக்காளி பழம் நல்லா குறைஞ்சிருச்சு. உப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காண்டி எடுத்தா நான் எனக்கு பயமாக இருக்குது. நான் அரை காண்டி போட்டுக்கிறேன். 10 வேணா அப்படி போட்டுக்கலாம். இறக்குறப்ப கூட நம்ம 10 வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓகே பாருங்கள், இது 4 கரண்டி நான் நல்லா அடிச்சுட்டேன். தயிர் பாருங்க, இதில் வந்து பிளாண்டில் அடிச்சிருவாங்க. நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுட்டு இல்லை 4 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். அடிச்சுட்டு நல்லா கிண்டுங்க. டக்குன்னு கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கட்டி ஆயிரும் மாவு பால் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தாள், மல்லிக்கீரை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தயிரை ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா தயிர் பால் மாதிரி திரிஞ்சிடும். மல்லித்தாள் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருப்பில் போட்டுட்டு கிண்டிட்டு அடுப்பு அடிச்சிருங்க. அவ்வளோதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மோர் குழம்பு. எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சோறுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ